வணக்கம். எஸ்என் தமிழ்ராஜா அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிடமாடு, நல்ல தலை செட்டு, நல்லா உயரந்தரமான கிடமாட்டில் தான் நம்ம ஒரு கண்டு ஒரு 3 கண்டு கேட்டிருந்தாங்க. அதை பார்க்க போயிருந்தேன். கண்டுகளை பூராமே காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குமே. அவங்களும் பிடிச்ச கண்டு எந்த கண்டு பிடிக்குதோ அதை பார்த்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அவங்களுக்கு அதுலேயே ஒரு 3-4 மாடு இருந்துச்சு. அதில் பூராமே காமிச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிலையுமே நம்ம கண்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எல்லா விதத்துக்குமே யாருக்கு வேணாலும் என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ் முதல்ல அனுப்புங்க. அதுக்கப்புறம் என்னன்றதை நீங்கள் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னான்ட்டு உங்களுக்கு எப்படி கண்டு வேணும் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கி கொடுப்போம். அதுபோக பார்த்திங்கன்னா இந்த மாடுகளை பூராமே சூப்பராக இருக்குது. மாடு நல்லா தலை கும்படிலாம் நல்லா உயரந்தரமாக இருக்குது. மாடுமே ஓரளவுக்கு பெருவிட்டுருக்கு. அப்படின்போது இந்த மாட்டில் ஒரு கண்டு எடுத்தோம்னா கொஞ்சம் பெருவிட்டு கிடைக்குங்க. மாடு பாய்ச்ச குணமும் இருக்குது, நல்லா இருக்குது, வேகமாகவும் இருக்குது. அதனால தான் இந்த மாடை சூஸ் பண்ணால் எல்லா கடையிலையுமே நம்மளும் போய் பார்த்துக்கிட்டு தான் வரோம். இப்போ ஓரளவுக்கு அது மாதிரி நல்ல மாடுகளாக இருந்தால் நம்மளே வாங்கி தருவோம். சரிங்களா? அதுவும் கூட்டிகிட்டு போய் காமிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் வாங்கி தருவோம். பிடிக்கலைன்னா வேணாம்ட்டா வந்துடுவோம். அவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. சரிங்களா? அதனால் பார்த்துக்கங்க. அதே மாதிரி நாட்டுக்கண்டு எதுவும் நல்லா வேணும் அப்படின்றாலும் அதுவும் நம்மளே எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் பார்த்துட்டு இல்லை வெளிநாட்டில் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோ இதில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எடுத்து கொடுப்போம். பிடிக்கலனா விட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாட்டில் ஓரளவுக்கு கொம்படி இருக்குது. மாட்டில் இன்றைக்கி பொறுத்தளவில் கொம்படி தான் மெயினாக இருக்கணும். குட்டை கொம்பை வச்சு அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. எந்த இதாக இருந்தாலும் கொம்படி இருந்தாலும் கொம்படி இல்லைனாலும் செய்கிற மாடு செஞ்சுட்டு போயிடும். இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்க தோரணையாக இருக்கிறது கொம்படியாக இருந்தால் தான் மாடு நல்லா பெருசாக நல்லா உயரந்தரமாக நல்லா தெரியும். பெரிய மாடு கூட சின்ன கொம்பாக இருந்துச்சுன்னா குட்டை மாடாக போயிடும். இது குட்டை மாடு கூட பெரிய கொம்பாக இருந்துச்சுன்னா மாடு பெரிய மாடாக தெரியும். அதே மேட்ரு. இதனால் பாருங்கள், நான் என் நம்பரை சொல்கிறேன். அந்த நம்பரையுமே எடுத்து வச்சுக்கோங்க. கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மெசேஜ் போடுங்க. வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தோது பண்ணி உங்களை கூப்பிட்டு போவேன். நான் வேலையில் இருக்கனால எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க முடியாது. மேக்ஸிமம் இந்த நம்பர் வீட்டில் தான் கிடக்கும். அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு எடுத்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவேன். அதனால் நம்ம ஃபோன் அடிக்கிறோம் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றவங்க நிறையா பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். கால் பண்ணால் கூட 50 பேர்த்துக்கு கால் பண்ணி எடுக்க முடியாதுன்றால இது பண்ணிடுவேன். அது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் மாடு இருந்துச்சு. அந்த மாடுகளுக்குள்ளே உள்ளே போய் எல்லா மாட்டையுமே எடுத்திருக்கான். ஒன்று மட்டும் எடுக்கலை, 3-4 மாட்டிலையுமே காமிச்சு அவங்களுக்கு எந்த கண்டு பிடிக்குதோ அதை பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். அதே போல் கண்டு விற்கணும், மாடு விற்கணும்னாலும் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல மாடாக இருந்தாலும் சரி, இல்லை கறிக்கு இதுகளுக்கு கொடுக்கணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஆளுகளை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இந்த கண்டு பூரா அந்த கண்டெல்லாம் கொடுக்கணுன்னு சொன்னாங்க. பாருங்கள், பார்த்துட்டு என்னான்னு சொல்லுங்கள். எனக்கு அப்படியே இந்த கண்டு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் நான் பேசிவிட்டு என்ன விலைவாசி என்ன ஆகுன்றதை நம்ம கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் விலை தோதா வந்தால் வாங்க, இல்லைன்னா விட்டுருவோம். அந்த கண்டை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாடும் நல்லா வேகமாக இருந்துச்சு. அது ஒரு ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டு போயிட்டார் அப்படின்ட்டு அப்புறம் அவர்கிட்டையுமே பேசி பார்த்தான். இல்லை நான் கோயிலுக்கு வாங்கி வர்றதுக்கு தான் அதை விட்டுருக்கேன் அப்படின்ட்டாப்புல. சரின்ட்டு அதோட விட்டேன். அது மாதிரி இதில் பூரா அந்த கண்டு அங்கிட்டு கிடக்கு வருங்க, அதெல்லாம் விற்கிறதுன்னு சொன்னார். இதுலேயுமே எல்லா மாட்டிலையுமே கிடக்கு கண்டு. பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் விலைவாசி முன்ன பின்னதே ஆகும். அதை சொல்லிடுறேன். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடம் கூடுதலாகவும் இருக்கும், குறையாகவும் இருக்கும். நான் அங்கே இவ்வளோதான் வாங்கினேன் அப்படின்னு ஒவ்வொரு ஆள் கொடுத்துருவாங்க, ஒவ்வொரு ஆள் கொடுக்க மாட்டாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பார்த்துட்டு சொல்லுங்கள். இது மாடு பூராமே நல்லா தலை செட்டு தான் இருக்கும் பாருங்கள். எல்லா மாடுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா கொம்படிலாம் நல்லா உயரந்தரமாக இருக்கும். அது மாதிரி மாடு எல்லாத்தையும் வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி நல்ல மாடு. இந்த கண்டத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தான். எப்படியும் வாங்கிக்கலாம்ட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் கோயிலுக்கு விட்டேன்ட்டாப்புல. சரி, இந்த கண்டு கிடக்கு. இதுலேயுமே ஒரு 7-10 கண்டு கிடக்கு. வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. நான்
உங்களுக்கு சொல்கிறது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. திரும்ப திரும்ப நீங்கள் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வேலையில் இருப்பேன், அதுக்காண்டி சொல்கிறேன். ஏன்னா ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்கிறாருன்னு வருத்தப்படாதீங்க. மேட்ரு தான், வேலையில் இருக்கும்போது யாராக இருந்தாலும் எடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்னடா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு எடுக்க மாட்டேன்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. அதுக்காண்டி தான் உங்களை சொல்கிறது. இந்த கண்டுமே கொடுக்குறது தான், எல்லாமே பார்த்து தான் வச்சுருக்கேன். கண்டு வந்து அவங்க அந்த வந்திருக்கவங்க எதிர்பார்க்குறது ஒரு வயசு நல்லா கொம்பு ஒரு நல்லா இந்த இப்படி கண்டாக எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி கண்டு மேக்ஸிமம் வச்சுருக்க மாட்டாங்க. பார்த்துருக்காங்க, அப்புறம் பார்த்துட்டு போனாங்க, 2 கண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. இது பூராமே இருக்கு பாருங்க, இங்கிட்டு பூரா மாடு. 2வது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். சந்தை வீடியோ வரும், அப்புறமேட்டு கிடமாட்டு வீடியோ, கண்டு மாடு சேல்ஸ் வீடியோ எல்லாமே போட்டுக்கிட்டு தான் வரோம். நாய்க்குட்டி சேல்ஸ்னாலும் கேளுங்க, எது வேணுமாலும் கேளுங்க. இந்த காக்காவில் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க. விலை 1 ரூபா சொல்கிறாங்க.